வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பன்னாட்டு அரசியல் உறவுகளினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். நம்ம முன்னுரையாக நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே முதல் பிளாக்ல உங்களுக்கு இதனுடைய முக்கியமான அந்த கூறுகள் எல்லாமே நடத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகளுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அப்ரோச்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, பன்னாட்டு அரசியல் உறவுகள் அப்படிங்கிறத நம்ம படித்துக் கொள்வதற்கு முன்பாக அரசியல், தேசிய அரசியல், பன்னாட்டு அரசியல் அப்படிங்கிற அந்த கூறுகளை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு அதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். தேசிய அரசியல் அப்படின்னு சொல்வதற்கும், பன்னாட்டு அரசியல் என்று சொல்வதற்கும், பன்னாட்டு அரசியல் உறவுகள் என்று சொல்வதற்கும் நாம அந்த வித்தியாசங்களை நாம பார்க்கலாம். அந்த அடிப்படையில பன்னாட்டு அரசியல் என்று சொல்லும் பொழுது, இங்கு ஒரு நாடு மட்டும் அல்ல, பல நாடுகளை நாம் கூட்டாக சேர்ந்து பல நாடுகளினுடைய அரசியல் உறவுகள் பற்றி, பன்னாட்டினுடைய அரசியலை பற்றி, பன்னாட்டினுடைய செயல்பாடுகளை பற்றி நாம இதுல படிக்கிறோம். அதனாலதான் இந்த பன்னாட்டு அரசியலினுடைய அறிமுகம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது, இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்ரோச்சஸ் டு தி ஸ்டடி ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற இரண்டாவது யூனிட், அந்த பகுதியில நாம நுழைகிறோம். உங்களுக்கு முதல் வகுப்புல உங்களுக்கு முக்கியமான அந்த கூறுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அடுத்த நகர்வுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ரோச்சஸ், அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு செயல்பாடு இருக்கு, அல்லது பன்னாட்டு அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பன்னாட்டு அரசியல் அப்படிங்கிறத எப்படி நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லும் போது, அந்த தேசிய அரசியல் ஒரு அரசுக்கு உட்பட்டே இருக்கும். ஒரு நாட்டிற்கு உட்பட்டு அந்த நாட்டினுடைய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கும், அந்த அரசியல் செயல்பாடுகள் இருக்கும். நம்ம அதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஆனால் பன்னாட்டு அரசியல், பன்னாட்டு அரசியல் உறவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, வெவ்வேறுபட்ட நாடுகள், வெவ்வேறு வகையான சித்தாந்தங்கள், வெவ்வேறு வகையான செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பல பரிணாமங்களை கொண்ட ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரே கண்ணோட்டத்துல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிற முடியாது. அதன் அடிப்படையில நம்ம பல வகையான அணுகுமுறைகளை நம்ம மேற்கொண்டு, அந்த அணுகுமுறைகளின் வாயிலாக பன்னாட்டு அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகள் அல்லது பன்னாட்டு அரசியல் அப்படின்னு சொல்லும் போது, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 5 வகையான 4 வகையான கூறுகள் மூலமா இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் மூலமாக இந்த பன்னாட்டு அரசியலினுடைய செயல்பாடுகளை நாம பார்க்கலாம். ஏன்னா நம்ம அரசியல் அறிவியல் அப்படிங்கிற அடிப்படையில அதனுடைய நவீன வளர்ச்சி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னாட்டு அரசியல். ஏன்னா
முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போருக்கு அடுத்து தான் நம்ம வந்து முழுமையாக பன்னாட்டு அரசியலினுடைய செயல்பாடை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல் உலகப் போரினுடைய துவக்கத்தில் தான் நம்ம வந்து பல நாடுகளினுடைய கூட்டமைப்புகளை பார்க்கிறோம். முதல் உலகப் போர் காலகட்டத்துல தான் 2 பிரிவை கொண்ட நாடுகள் போராடிக்கிட்டு இருந்ததை பார்க்கிறோம். அந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாலிடிக்ஸ், த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பவர் பாலிடிக்ஸ், அதிகாரம் பற்றிய ஒரு தேடல், அதிகாரத்திற்கான போராட்டம். அந்த அடிப்படையில தான் நாம வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க வர்றோம். இப்போ பன்னாட்டு அரசியல் அப்படிங்கிறத வந்து உற்று நோக்கக்கூடிய அந்த பார்வைகள், அந்த அணுகுமுறைகள் அப்படிங்கும்போது முதலா எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரியலிசம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ரியலிசம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல வந்து படுத்தி பார்த்தோம்னு சொன்னா, தமிழ் படுத்தி பார்த்தோம்னு சொன்னா, யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உண்மைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நடப்புவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கை இல்ல, நடப்பு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதன் அடிப்படையில நடக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய அந்த வாத முறை. அடுத்த ஒரு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிஸ்டம்ஸ் அப்ரோச். அதாவது இன்றைக்கு உண்மையான நிலவரங்கள் என்ன, எந்த கருப்பொருளின் அடிப்படையில் இந்த அரசியல், பன்னாட்டு அரசியல் செயல்படுது அப்படிங்கிறத வந்து ரியலிசம் அப்படிங்கிற அடிப்படையிலையும், சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது அமைப்பு முறை, அமைப்பு ரீதியிலான, அமைப்பு முறையிலான அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு முறையிலான அந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பட்ட அமைப்புகளின் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகள் அல்லது பன்னாட்டு அரசியல் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கலாம். 3வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபெண்டன்சி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபெண்டன்சி தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்பு முறையான ஒரு கோட்பாடு. இதை கோட்பாடுன்னு சொல்வதை காட்டிலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரேம்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு கட்டமைப்பு முறை அப்படிங்கிறது. அந்த கட்டமைப்பு முறையின் மூலமாக எப்படி நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகளை வளர்ச்சி அடையாத நாடுகள் எப்படி சார்ந்திருக்கு, அல்லது வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்களுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சி அடையாத நாடுகளை எப்படி சார்ந்திருக்கின்றது அப்படிங்கிறது மாதிரி உண்டான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 4வது அந்த யூனிட்ல அலகுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 4ன்னு சொல்றது வந்து இங்க 7. அந்த 7வது அந்த அலகுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டமைப்பியல் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு கலாச்சாரமும், சமூக சிந்தனைகளும், அடையாளங்களும், சட்டங்களும், மொழிகளும் இவையெல்லாம் வந்து எந்த அளவிற்கு ஒரு கட்டமைப்பை உலக அளவில் எந்த அளவிற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகள், இந்த அறிமுகம், பன்னாட்டு அரசியல் உறவுகளுடைய ஒரு அறிமுகம் அப்படிங்கிற இந்த பாடத்துல நாம 2வது பகுதியில இதை நம்ம வந்து பார்க்கிறோம். பன்னாட்டு அரசியலை இந்த 4 விதமான பார்வையில் இதை நம்ம அலசி ஆராய போறோம். ஏன் இது வந்து தேவைப்படுது, ஏன் இந்த அணுகுமுறை நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா,
எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து முற்றிலுமாக புரிந்து கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு அணுகுமுறை தேவை. ஒரு சரியான அணுகுமுறை தேவை. அந்த சரியான அணுகுமுறையின் மூலமாகத்தான் நாம் எதிர்நோக்கி செல்லக்கூடிய அந்த கருப்பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கூற்று. அந்த அடிப்படையில வந்து பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க 4 விதமான பார்வையின் மூலமாக 4 விதமான அப்ரோச்சஸ், அணுகுமுறைகள் மூலமாக நாம இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ முதலா நம்ம வந்து பார்க்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைவாத கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விதமான இந்த கோட்பாடுகளுமே அல்லது எல்லா விதமான அணுகுமுறைகளுக்குமே ஒரு கருப்பொருளை வச்சுதான் அங்க இருந்துதான் இவங்களுடைய சிந்தனைகள், இதனுடைய பரிணாமங்கள் வந்து வெளிப்படுது. அப்ப அதனுடைய மையப்புள்ளி என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மையப்புள்ளி அப்படின்னு சொல்லும்போது அந்த மையப்புள்ளி எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனார்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அனார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூறு. அந்த அனார்கி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அனார்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல த ஸ்டேட் ஆஃப், அதாவது அரசற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. there will be no government, there will be no governance, there is no common rule, there is no common ruler. ஒரு பொதுவான ஒரு ஆட்சியாளரோ ஒரு பொதுவான ஒரு சட்டமோ இல்லாத ஒரு நிலை, அனார்கிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசற்ற ஒரு நிலை, கட்டுப்பாடற்ற ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த மையப்புள்ளியை வச்சுதான் ஒரு அரசற்ற ஒரு நிலை, அதிகாரமற்ற ஒரு நிலை, கட்டுப்படுத்தாத ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில இருந்துதான் இந்த பார்வைகளை அல்லது இந்த கோட்பாடுகளை அல்லது இந்த அணுகுமுறைகள் வெளியாகிறது. இதன் அடிப்படையில தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ரியலிசம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. முழுக்க முழுக்க இந்த ரியலிசம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, the state is the main actor அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகள்ல அல்லது இந்த பன்னாட்டு அரசியல்ல ஒவ்வொரு அரசும், ஸ்டேட் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து அரசு அல்லது ஒரு நாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு அரசுமே அதுல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு அரசுமே தன்னை மிகைப்படுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்ற நாடுகளை காட்டிலும் தான் வந்து ஒரு வளர்ச்சியுள்ள நாடாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த அமைப்புக்குள்ள, பன்னாட்டு அமைப்புக்குள்ள இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அடிப்படையில் இது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லும் போது அதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். கோட்பாடுகள், அதாவது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பன்னாட்டு அரசியல்ல நாம பார்க்கக்கூடிய பலதரப்பட்ட நடப்புகள் இன்னைக்கு வந்து என்னென்னமோ பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இன்றைய சூழல்ல நாம வந்து உலக அளவுல நடந்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போர். இது 2 நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போராக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு மிக பெரும் குழுவிற்கு இடையிலான ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம்.
உக்ரைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, உக்ரைனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது மிக பெரும் பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருந்த ஒரு நாடு, இன்றளவிலும் பல நாடுகளை தன் வசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை மேம்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கும் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய ஆதரவும் இருப்பது என்பது நம்ம வந்து பார்க்கிறோம் ரஷ்யா பக்கத்துல. இந்த மாதிரி ஒரு 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 சூழலை நம்ம வந்து பார்க்கிறோம். 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட இந்த நாடுகளினுடைய போர் எப்படி உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த பன்னாட்டு அரசியல் அறிவியலாளர்கள் இவங்க எப்படி பார்க்குறாங்க? இந்த பன்னாட்டு அரசியல் அறிஞர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்ப அந்த கோட்பாட்டின் அடிப்படையில அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, கோட்பாடு அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில உண்மைகள். இன்னைக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகள் எல்லாமே, ஏன்னா ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் ஏற்கனவே. சயின்ஸை பொறுத்தளவுல வந்து ஒரு கோட்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதுல வந்து எந்த அளவிலும் மாற்றம் இருக்காது. ஆனா இது வந்து ஒரு சமூக அறிவியல். இதுல வந்து மெஜாரிட்டி அதிக பெரும்பான்மையான மக்களினுடைய அதிக பெரும்பான்மையினரோட ஏற்புகள் இங்க நம்ம வந்து பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த யுனிவர்சல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த கோட்பாடுகள் வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கொண்டதால் இந்த 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 கோட்பாடுகள் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த 2 நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது 2 நாடுகளுக்கு மட்டும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. 2 பெரும் பிரிவுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2 பெரும் பிரிவுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக உலக அளவில் பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றளவுல நம்ம வந்து பார்க்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு கூட இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படிங்கிறத கூட இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா சொன்ன பார்க்கிறோம். ஆனா உலக கண்ணோட்டத்தில் இந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில நம்ம வந்து போய் பார்த்தோம்னு சொன்னா, அங்க என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையில் ஒரு போர் உணர்வு இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க ரியலிசம் அப்படிங்கும்போது. அதை எதை மேம்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் ஹாப்ஸ் இருக்கிறாரு. தாமஸ் ஹாப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது தாமஸ் ஹாப்ஸினுடைய இந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது வந்து தாமஸ் ஹாப்ஸினுடைய அந்த இது வந்து தெரியும். அவருடைய கோட்பாடை பத்தி தெரியும். தாமஸ் ஹாப்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சமூக ஒப்பந்த கோட்பாளர்கள்ல ஒருத்தர். தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், ஜீன் ஜாக் ரூசோ அப்படிங்கிற 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேருமே சமூக ஒப்பந்த கோட்பாடுகளை வந்து வடிவமைச்சவங்க. இதுல தாமஸ் ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தாமஸ் ஹாப்ஸினுடைய அந்த கோட்பாட்டுல அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மேன் இஸ் செல்ஃபிஷ் பை நேச்சர் அப்படின்னு சொல்லுவார். மனிதன் என்பவன் இயற்கையிலேயே சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவார். போர்க்குணம் படைத்தவன். அது மட்டும் இல்ல, மற்றவர்களை விட பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். எல்லா பொருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்ம தாமஸ் ஹாப்ஸ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தியரி ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற கோட்பாடை பத்தி சொல்றாரு. அரசு என்பது எவ்வாறு உருவானது, அரசு என்பது எவ்வாறு உருவானது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்றார்.
அந்த அரசு எவ்வாறு உருவானது அப்படின்னு சொல்லும்போது, அங்க மனிதனுடைய இயற்கை பண்பு என்ன? அவனுடைய இயற்கையான குணம் என்ன? அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஆனா, இந்த பன்னாட்டு அரசியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஹாப்ஸனுடைய அந்த கூற்று தனி மனிதனுக்கு அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால், நாம இங்க பன்னாட்டு அரசியல் உறவுகள் என்று சொல்லும் பொழுது, ஈச் அண்ட் எவரி ஸ்டேட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ரோல். அதாவது ஒரு தனிப்பட்ட பங்கை பெற்றவர்கள், பங்கை பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. அதை எங்க வந்து ஒப்பிக்கிறாரு, ஒப்புமை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதன் என்று சொல்கிறோமோ, அதை போல ஒவ்வொரு தனி நாடும், ஒவ்வொரு நாடும் இப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளடக்கித்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலக அரங்கில். அப்ப தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் எல்லா நாடுகளுமே வந்து இது ஆகுது. அப்போ இங்க அனார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு அதிகாரமற்ற, ஆட்சி முறையற்ற, கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்பாடற்ற ஒரு நிலை அப்படிங்கிற அடிப்படையில எல்லா நாடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போராடுது. ஹான்ஸ் மார்க்கந்தோ அப்படிங்கிறவர் சொல்லுவார், த ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அப்படின்னு சொல்லுவார், அதிகாரத்திற்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்திற்கான அந்த போராட்டம், அந்த அதிகாரத்திற்கான போராட்டத்தை ஒவ்வொரு நாடுமே எடுத்து செய்யுது. இந்த அடிப்படையில தான் நீங்க உங்களுடைய பழைய போன வகுப்புல நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க, இந்த நேஷனல் பவர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து உலக நாடுகளுடன் போட்டியிடும் பொழுது தன்னை என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னை ஒரு வளமான ஒரு நாடாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பாக்குறாங்க. ஏன்னா முதல் உலக போரினுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, பிரான்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜெர்மனி, இந்த நாடு பிரஷ்யா, அன்னைக்கு இருந்த பிரஷ்யா, இந்த நாடுகளா இருந்தாலும் சரி, ஒரு நாடு வந்து ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பலை வந்து கட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து 2 போர்க்கப்பலை வந்து கட்டும், உருவாக்குவாங்க. படையை வந்து வலுப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து வலுப்படுத்தும். அப்போ போட்டி இருந்துகிட்டே இருந்தது. மக்களவெல்லாம் பார்க்கல. அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தொழில் முறையாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்தது அப்படிங்கிறது. அதைத்தான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தவாதிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்றோம். அப்ப அந்த யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரியலிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கூர்ந்து சொல்றாங்க. இதுதான் உண்மை. ஒரு அனார்கிக்கல் கண்டிஷனா இருந்த ஒரு நிலையில் உலக நாடுகள் அனைத்தும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குள் வந்தது அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடுறேன் இத. அதாவது நம்ம வந்து நேஷனல் பவர் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு நாடும் தன்னை ஒரு வளமான ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நாடு ஒரு வளமான நாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படியெல்லாம் இருக்கணும்? அதான் நேஷனல் பவர். அதை இன்னும் கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தேசிய வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு வந்து எதெல்லாம் கொண்டு இருந்தால் ஒரு வலிமை பெற்ற ஒரு நாடாக அதை வந்து நாம வந்து கருதலாம் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவதாக அந்த நாட்டினுடைய சைஸ், அந்த நாட்டினுடைய பரப்பு அப்படிங்கிற பார்க்கிறோம். அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூகோள ரீதியான ஒரு அமைப்பு. இப்ப நமக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், இந்தியாவை எடுத்துக்கலாம். நமக்கு பூகோள ரீதியாகவே நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பெட்டகத்திற்குள் நாம இருக்கிறது மாதிரி. 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா,
இமயமலையின் மலை உச்சிகளால் பனிப்படர்ந்த இமயமலையின் இமயமலையின் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான அந்த பகுதிகள் வந்து சூழப்பட்டிருக்கு. அதனால நமக்கு வந்து தரைவழியான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மிக மிக ஒரு பலம் பொருந்திய இயற்கையாக அமைந்து விட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடு. ஆனா அந்த தனி நாடை நீங்க வந்து பாருங்க. அந்த தனி நாடு பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகச்சிறிய நாடு. அந்த பூட்டான் நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா கூட அது ஒரு சிறிய பயத்துல தான் இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நாட்டுக்கு உள்ள நாம வந்து இருக்கிறோம். இந்தியாவை சார்ந்துதான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இங்க வந்து வலிமை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவையும் ஒரு பக்கத்துல பூட்டானையும் அல்லது இந்தியாவையும் இன்னொரு பக்கத்துல பங்களாதேஷையும் அல்லது இந்தியாவையும் இன்னொரு பக்கத்துல வந்து இலங்கையை நம்ம வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூகோள ரீதியாக இந்த நாடுகள் இந்தியாவை தவிர நான் சொன்ன இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு அச்சத்தில் தான் இருக்கும். அப்போ பூகோள ரீதியாகவே ஒரு நாடு வந்து வலிமையாக அமையலாம். அமையும் பொழுது அது வந்து வலிமை பெற்றதாக வந்து சொல்லப்படுது. இன்னும் உலகப்போர் அப்படிங்கிற நீங்க இந்த விஷயத்துல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் அமெரிக்கா வந்து முதல் உலகப் போரிலும் சரி, இரண்டாம் உலகப் போரிலும் சரி, ஏன் ஐரோப்பிய நாடுகள் அதாவது போரில் கலந்து கொண்ட அனைத்து நாடுகளுமே வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள் ஏற்பட்டு இருந்த காலத்தில் கூட அமெரிக்காவில் ஏன் மிக பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா பூகோள ரீதியாகவே இந்த போர் நடந்த இடத்தை தாண்டி பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா வந்து இருந்தது. அமெரிக்கா மீது வந்து குண்டு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வந்து கடந்து சென்று போய் வந்து கண்டம் கடக்கக்கூடிய ஏவுகணைகளை போட்டால் மட்டும்தான் அது பண்ண முடியும், சாத்தியம். அதுவும் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, இராணுவ ரீதியிலான வளர்ச்சிகள், இவை அனைத்தும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை எட்ட விடாத ஒரு லெவல்ல வந்து ஒரு நிலையில வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூகோள ரீதியாக அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இராணுவ வலிமை. ஒரு நாட்டினுடைய வலிமை அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இராணுவ ரீதியாக இந்த நாடு வந்து எந்த அளவிற்கு வந்து வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத வச்சும் ஒரு நாட்டை வந்து சொல்லலாம். பொருளாதாரம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஒரு நாடு வந்து பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கணும்னா அது வந்து வலிமை பெற்ற ஒரு நாடா வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். இயற்கை வளத்திற்கு அடுத்தபடியா நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான தன்மை கொண்ட ஆட்சி முறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த நிலையான தன்மை கொண்ட ஆட்சி முறைகள் வந்து ஒரு நாட்டுல இருந்தாலே அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமையான அல்லது வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக கருதப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த நாடுகள்ல வந்து எப்படி ஆட்சி முறைகள் என்பது ஸ்திரத்தன்மை இழந்து காணப்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து கண்கூடா வந்து சில நாடுகள்ல வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தேசிய வலிமை. அப்போ அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இன்னைக்கு ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நடக்கையியல் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நாடுகள் எல்லாமே இன்றளவிலும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தங்களையும் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரியலிசம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரியலிசம் அப்படிங்கிறது முழுக்க அந்த அனார்கிக்கல் கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு நாம வந்து பாக்குறோம் ஏன் இந்த ரியலிசம் அப்படிங்கிறத வந்து உண்மைவாதம் அப்படிங்கிறத இந்த ரியலிஸ்ட் அப்ரோச்சுக்கு வந்து அதாவது இந்த
உண்மைவாத அணுகுமுறையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியலிஸ்ட் அப்ரோச் பண்றவங்கள வந்து இந்த கோட்பாட்டாளர்களை வந்து அல்லது அந்த கோட்பாட்டாளர்கள் எதுல வந்து ரொம்ப வலிமையா நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றது எல்லாமே முன்காலத்திலிருந்து இன்று வரையிலும் போர் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த நிலை இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ இது இருந்து கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ரியலிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, there is no such organization to control these countries. அதாவது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை சரிப்படுத்துவதற்காக ஒரு முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு உலக அரசாங்க அமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அதான் நம்ம வந்து இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கும்போது இது மைய கருத்தாகவே நாம வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனார்கி அரசற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது தான். ஆனா இதுல நம்ம வந்து இந்த ரியலிசம் அப்படிங்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நடக்கையியல் கோட்பாட்டுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு இந்த கிளாசிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நியோ ரியலிசம் அப்படின்னு. உண்மைவாதம் தான். ஆனா அந்த உண்மைவாதத்தையே வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மைவாதத்தை பற்றி பேசக்கூடியவர்களே 2 விதமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேசுறாங்க. 2 விதமான அந்த கோட்பாளர்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கிளாசிக்கல் ரியலிஸ்ட், நியோ ரியலிஸ்ட் அல்லது ஸ்ட்ரக்சுரல் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழமைவாதம் நிறைந்த அந்த நடப்பியல் அல்லது பழமைவாத யதார்த்தவியல் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா பழமைவாத உண்மையியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. இப்ப இதுல நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தாமஸ் ஹாப்ஸ் சொல்றாரு, இதுதான் அதாவது மனிதனுடைய இயல்பு என்னவோ இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய நேச்சர் இயற்கை தன்மை அவனுடைய தன்மை என்னவோ அதுதான் இந்த நாட்டில் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நாடும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் அரசுங்கிறதே உருவாகுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. இத மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மூலமா தான் அரசு அப்படிங்கிறது வந்து உருவாகுச்சு. தனி மனிதர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியில ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில சண்டை நடக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம வந்து சமரசமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அந்த ஒரு கூட்டு முயற்சியின் காரணமாக ஒரு கான்ட்ராக்ட் கூட்டு முயற்சியின் காரணமாக ஒரு அந்த அரசு உருவாகினது மாதிரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சண்டையும் போராட்டங்களும் யதார்த்தம் இங்க. அப்போ இந்த யதார்த்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நடப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் நம்மை அனைவரையும் கட்டுப்படுத்த ஒரு ஆட்சி முறை இல்லை அப்படிங்கிறது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் தியரிஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் ஹாப்ஸை நம்ம வந்து சொல்றோம். அடுத்து வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னு சொல்லும்போது பொலிட்டிக்கல் திங்கர், ஏன்ஷியன் பொலிட்டிக்கல் திங்கர், முற்கால இந்திய சிந்தனையாளர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லக்கூடிய பழமையான சிந்தனையாளர், அரசியல் சிந்தனையாளர் அப்படிங்கிற பட்டியல்ல நம்ம வந்து முதன்மையாக திகழக்கூடிய கௌடில்யர். அந்த கௌடில்யர்னுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கௌடில்யர்னுடைய அர்த்த சாஸ்திரம் முழுக்க எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு ஆட்சியாளன் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஆட்சி முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி நாடுகளை கைப்பற்ற வேண்டும், எப்படி தன்னுடைய அதிகாரத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும், எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும். அப்போ
மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டை வந்து தன்னுடைய நாட்டை வந்து விஸ்தரிப்பு செய்யணும். தன்னுடைய நாட்டை வந்து பரவலாக்க வேண்டும் அப்படின்னு எடுக்க அந்த முடிவே எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, போர்க்குணம். எங்க நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தாமஸ் ஹாப்ஸினுடைய அந்த ஐடியாலஜி அவர் சொல்லக்கூடியதை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது. இது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மேக்கியாவெல்லி, நிக்கோலோ மேக்கியாவெல்லி, இத்தாலிய அ சிந்தனையாளர். அவருடைய அந்த தி பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த படைப்புலயும் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே விஷயத்த தான் வந்து சொல்லுவார். எப்படி இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நாடாக இருக்க வேண்டும். எப்படி இந்த ஒரு ஆட்சியாளன் வந்து வலிமையான ஒரு ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் மற்ற நாடுகளை காட்டிலும். எப்படி இந்த நாடு வந்து மற்ற நாடுகளை விட பலம் பொருந்தியதாக உருவாக வேண்டும். எப்படி மற்ற நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து யார் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மேக்கியாவெல்லி வந்து அதுல சொல்றாரு. அப்போ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்ல அங்க. அதனால நாம பலம் பொருந்தியவர்களாக இருந்தால், நாம் யாரையும் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த யதார்த்தவாதம் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இங்க யதார்த்தவாதம் அப்படிங்கும்போது, இந்த கிளாசிக்கல் ரியலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா, இதுல ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ரக்சுரல் ரியலிசம், தி ஸ்ட்ரக்சுரல் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஸ்ட்ரக்சுரல் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சுரல் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த புதுமையான உண்மைவாதம் அப்படிங்கிறது. இந்த புதுமையான உண்மைவாதம்ங்கிறது வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரியலிசம் சொல்றது உண்மைதான். போர் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு வரலாற்று பூர்வமாக நாம் வந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து வந்தோம் என்றால், வியன்னா காங்கிரஸ் என்று உருவாகவில்லையா? லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று ஒன்று உருவாகவில்லையா? இப்பொழுது நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஐநா சபை என்று ஒன்று உருவாகவில்லையா? மீண்டும் நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, WTO அப்படின்னு சொல்லக்கூடிய உலக வர்த்தக நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக உலக நாடுகள் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சிக்காக பகைமையை மறந்து இந்த நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு ஒரு கூட்டு முயற்சியோடு ஒரு 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 பன்னாட்டு அமைப்பாக இன்னைக்கு வந்து செயல்படவில்லையா? அப்போ அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அனார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த அனார்கிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது வந்து இருக்கிறது. அனார்கிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அனார்கிக்கல் கண்டிஷன் வந்து முழுமையாக வந்து நீ வந்து என்ன சொல்றது, அங்க நம்மள கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த நிகழ்வுகள் நடந்ததாக ரியலிசம் அப்படிங்கிறது வந்து உண்மைவாதம் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஆனால் இல்லை. அவ்வப்பொழுது ஒரு அமைப்பு உலக ரீதியில், உலக அடிப்படையில் அங்க வந்து ஒன்று உருவாகிறது. அதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் களையப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல் உலகப் போர் நடந்தது. அந்த முதல் உலகப் போர் முடிவுல நம்ம வந்து பார்க்கிறோம். உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடுகள். உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடுகளுடைய 14வது அந்த விதிதான் எது உருவாவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, த லீக் ஆஃப் நேஷன்ஸ், சர்வதேச சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு உருவாகுவதற்கு உண்டான சாத்தியமாகுச்சு. அப்போ அந்த உட்ரோ வில்சனுடைய கூற்றுக்கு ஏற்றார் போல் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகில் அந்த மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த அல்லது மீண்டும் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணத்தில் இருந்த அந்த நாடுகள் அனைத்தும் ஏதோ ஒரு அமைதி உடன்படிக்கையின் மூலமாக மீண்டும் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அது அந்த நிலையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்குது. அப்போ நியோ ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அல்லது இந்த ஸ்ட்ரக்சரல் ரியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படிப்பட்டதா அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லை அனார்கி அப்படின்னு சொல்லும்போது இந்த அனார்கியில வந்து அதாவது அந்த அரசற்ற நிலை அப்படிங்கிறது அல்லது அதிகாரமற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது பொய்.
அதாவது அது வந்து உண்மைதான் உண்மைதான் இருந்தாலும் அவ்வப்பொழுது அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கறத வந்து யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரியலிசம் அப்படிங்கிற அந்த அப்ரோச், அதுல 2 வேறுபட்ட அந்த அணுகுமுறைகளை நம்ம வந்து பார்க்கலாம். ஒருத்தங்க வந்து இல்ல இது எப்பயும் யாருமே இல்ல, இந்த நாடுகள் வந்து போராடிட்டே தான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கத்துல வந்து இன்னொரு அணுகுமுறையின் மூலமாக பார்க்கும் பொழுது இல்லை, அவ்வப்பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான ஆட்சி முறைகள், நிர்வாக முறைகள் உலக அளவில் எடுக்கப்பட்டுத்தான் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச். அடுத்த அலகுல நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து இதுல இந்த உங்களுடைய அந்த அலகுல வந்து யாரெல்லாம் முக்கியமான அது பங்கு வகித்தவர்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து அதுல பார்த்துக்கலாம். ஆனா உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அந்த அணுகுமுறைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு உலக அளவில் உலக அரசியல் அல்லது உலக அரசியல் உறவுகள் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கும்போது அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச். ஒன்று அனார்கி அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச் மூலமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்புகள் மூலமாகவும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பன்னாட்டு அரசியலினுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப பன்னாட்டு அரசியலினுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்கிறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில பார்க்கிறோம்னா அமைப்பு ரீதியாக பார்க்கலாம். இப்ப வந்து சொல்லுவாங்க போலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போலார் சிஸ்டம், அந்த துருவ முறை. தமிழ்ல நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா துருவ முறை. இந்த துருவ முறை அப்படிங்கும் போது அது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா சவுத் போல் நார்த் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் துருவம் வட துருவம் அப்படிங்கிறது. பொதுவாக தென் துருவம் வட துருவம் அதாவது 2 துருவ முறைகள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்டு வார் அப்படிங்கிற அடிப்படையில், பனிப்போர் அப்படிங்கிற அடிப்படையில். பனிப்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 2 வேறுபட்ட சித்தாந்தங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒரு போராட்ட காலம். அதைத்தான் நம்ம வந்து கோல்டு வார் பீரியடுங்கிறத சொல்லுவோம். ஒரு 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 கூட்டம், ஒரு பகுதி வந்து கேபிட்டலிஸ்டிக், இன்னொரு பகுதி வந்து கம்யூனிஸ்ட். பொது உடைமைவாதமும் முதலாளித்துவ கோட்பாடும் 2க்கும் இடையில நடந்த அந்த போராட்ட அந்த காலத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பீக் பீரியட். அந்த பீரியடை தான் நம்ம வந்து 1991 வரையிலுமே முதல் உலக போரினுடைய இறுதியிலிருந்து முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கோல்டு வார்னுடைய பிகினிங்கை பார்க்கலாம். 2ஆம் உலக போர் முடிந்த காலத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உச்சகட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், போர்கள் இதெல்லாமே வந்து கோல்டு வாரின் அடிப்படையில், அதாவது பனிப்போரின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்டு போகலாம். பனிப்போர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குற அதே நேரத்தில் இங்கே நம்ம வந்து சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் த யூனிவர்ஸ் இஸ் த ஹோல் சிங்கிள் சிஸ்டம். அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஒரே மாதிரியான அந்த அமைப்பில் த ஐடியாலஜி செப்பரேட்ஸ் 2 போல்ஸ். இந்த கோட்பாடுகள் அல்லது சித்தாந்தங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யூனிவர்ஸை 2 பகுதியா வந்து பிரிக்குது. ஒன்று கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி வந்து அதாவது பொது உடைமை நாடுகள், முதலாளித்துவ நாடுகள், இந்த மாதிரி வந்து 2 பிரிவா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது பிரிச்சு வச்சது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபோலார் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூனிபோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது வந்து யூனிபோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த துருவமுறை அற்ற ஒரு காலத்தை நம்ம வந்து சொல்லுவோம் யூனிபோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வந்து யூனிபோலார் சிஸ்டம்ங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னொரு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மல்டிபோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இது அந்த மல்டிபோலார் சிஸ்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன். அந்த சிஸ்டம்ஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முறை என்பது தன்னகத்தே பல உப
முறைகளை கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறாங்க. The system has many subsystems அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 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 முறை என்பது, ஒரு முறை அமைவு என்பது பல முறை அமைவுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு முறை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்ப இந்த சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலக அளவுல நம்ம வந்து பார்த்தாலும் கூட 2 முறைகள் அப்படிங்கிறத வந்து துருவ முறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறது கூட சித்தாந்தங்களினுடைய அடிப்படையில நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மல்டிபோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த மல்டிபோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எந்த அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகளவிலான ஒரு அமைப்பு முறை உருவானதுல இருந்து ஐநா சபையிலேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உலக நாடுகள் தங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய பகுதிகளை சார்ந்த ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய பகுதிக்குள் தங்களுடைய வளர்ச்சிக்காக அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு அளவுல வந்து பன்னாட்டு அரங்கில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம், ஆசியான் அப்படிங்கிறத பார்க்குறோம், சியாட்டோங்கிறத பார்க்குறோம், சீட்டோ இந்த சென்டோங்கிறத பார்க்குறோம், ஆன்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி பல விதமான அமைப்புகள், நாடுகளுடைய அமைப்புகள். ஆனால் இதுல 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில அமைப்புகள் இராணுவ ரீதியாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நேட்டோ, வார்சா, சியாட்டோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏஆர்எஃப், ஆசியான் ரீஜனல் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இராணுவ ரீதியாக தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இராணுவ ரீதியான அமைப்புகள். ஆனா பொருளாதார அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது அதான் சார்க் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை பார்க்குறோம். ஆசியான் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அசோசியேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், தூர கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஈஸ்ட் ஏசியா சப்மிட் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கிழக்கத்திய நாடுகளினுடைய ஒரு கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய கூட்டமைப்புங்கிறத பார்க்குறோம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அரப் லீக் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அரபு நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பை பார்க்குறோம். இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய பிராந்திய ஒத்துழைப்பும் தங்களுடைய பிராந்திய வளர்ச்சிக்காகவும் இவர்களே வந்து ஏற்றுக்கொண்ட இவர்களை உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு முறை. அப்போ இந்த அமைப்பு முறையை நீங்க வந்து பாருங்க, ரியலிசம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு சொல்லிட்டு வந்துச்சு. எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வந்து சண்டை நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னா, ஆனா இந்த நியோ ரியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நம்ம இந்த பன்னாட்டு அரசியல் உறவுகளை வந்து பார்க்கக்கூடிய அளவுகோல் அல்லது அதனுடைய நோக்கு எல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை ஒவ்வொரு விதமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு அரசியலினுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ ரியலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம வந்து பார்க்கலாம், நியோ ரியலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு சிஸ்டமிக் அதாவது முறை அமைவு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம வந்து இந்த நாடுகளினுடைய செயல்பாடை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி நாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பன்னாட்டு அமைப்புகள், பன்னாட்டு அரசியல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இதன் வாயிலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிஸ்டம்ஸ் வாயிலாக, அதாவது அமைப்புகள் ரீதியாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ பொருளாதார அடிப்படையிலையும் நம்ம வந்து இன்னைக்கு நாடுகளினுடைய வளர்ச்சியும் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளையும் நம்ம வந்து பார்க்குறோம். இராணுவ ரீதியாகவும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாடுகளுடைய வளர்ச்சிகளை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அணுகுமுறைகளை வந்து பார்க்குறோம். உலக அரசியல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்ததை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி தியரி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டிபெண்டன்சி தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சார்பு முறையிலான இந்த கோட்பாடு. அப்ப இந்த சார்பு முறையான கோட்பாடு அப்படிங்கும்போது தான் என்ன நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வளர்ச்சியடைந்த நாடுகள்
வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ச்சி அடையாத நாடுகளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உதவி செய்வது போல அந்த நாடுகளையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த தென் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த தென் அமெரிக்க நாடுகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய முழு கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அனைத்து நாடுகளுமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அமெரிக்காவை முழுக்க முழுக்க சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளா வந்து நம்ம வந்து அந்த நாடுகளை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். விவசாயத்தில், அதாவது நீங்க வந்து அமெரிக்கா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தென் அமெரிக்கா வட அமெரிக்கா கண்டத்துல, இன்னைக்கு யுஎஸ்ஏன்னு சொல்லக்கூடியது வந்து வட அமெரிக்கா கண்டத்துக்குள்ள இருக்கு. தென் அமெரிக்க நாடுகளா நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதிகமா இந்த ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த நாடுகளை வந்து பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், பசுமை நிறைந்த அந்த நாடுகளா இருக்கும். ஆனா வளர்ச்சி அடையாத நாடுகளா இருக்கு. ஆனா அமெரிக்காங்கிற அந்த யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற அந்த நாட்டை நம்ம வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வல்லரசா இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி நாடுகள் அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சார்பு நாடுகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிபெண்டன்சி கண்ட்ரிஸ். ஆனா அதே சமயத்துல வந்து இன்னொரு பார்க்கலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ், இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் எப்படி வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு தேவைப்படுது. இந்த இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம். இப்போ அந்த நாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்களுடைய திறமையை சார்ந்து வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்ப அதன் அடிப்படையில அந்த நாடுகள் எப்படி மற்ற நாடுகளுடன் உறவை வைத்துக்கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு அரபு நாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அரபு நாடுகளோட நம்ம வந்து ஏன் நல்லுறவு வந்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. 2 காரணங்களை நம்ம வந்து சொல்லலாம். அந்த 2 காரணங்கள் அப்படிங்கும்போது, ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணெய். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த லேபர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட், அந்த வேலை வாய்ப்பு. நம்மளுடைய மக்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து அவங்கள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2 விதமாக 2 நாடுகளுமே என்ன பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்பு முறையை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் அறிவியல் அல்லது பன்னாட்டு அரசியல் அறிஞர்களுடைய கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபெண்டன்சி தியரியை பொறுத்தளவுல வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ச்சியடையாத நாடுகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சார்ந்து இருப்பது போல இருந்தாலும் தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங், அவர்களை சுரண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து வலிமையா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 4வது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இதில் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இயல் அப்படிங்கிறத சொல்றாங்க. கட்டமைப்பு இயல். கட்டமைப்புங்கிறது என்ன நம்ம வந்து கொண்டு வரோம், அப்படி என்ன வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு இடையிலான நல் உறவுகள் எந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா கல்ச்சர், கலாச்சார அடிப்படையிலான உறவுகள் மூலமாக 2 நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு நல்ல உறவுகளை பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சோசியல் வேல்யூஸ். இன்னைக்கு இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம். ஜூன் 21. ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூன் 21 வந்து நம்ம வந்து யோகா, இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறது. நம்மளுடைய அந்த ப்ராக்டிஸ், ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ், அதனுடைய வேல்யூஸ், இதெல்லாம் இன்னைக்கு வந்து நாம வந்து அதை எங்க கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னாட்டு அளவுல வந்து கொண்டு போய் பன்னாட்டு சமூகம்
இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு ரெகக்னைஷன், ஒரு அங்கீகாரம் குடுத்ததுனால, இன்னைக்கு அது எந்த ஒரு இடத்திற்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லி உலக நாடுகள் அனைத்துமே அந்த ஜூன் 21 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள். அப்போ அதற்குண்டான அந்த வேல்யூ. அப்போ அந்த அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாடுகளுக்கு இடையில வந்து உறவுகள் மேம்படுது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மொழி ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சட்டங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பல நாடுகளுக்கு இடையில வந்து உறவுகளை வந்து வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் அப்போ நம்ம இந்த 4 விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, 4 விதமான இந்த யூனிட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக அரங்கில் உலக நாடுகள் எந்த அடிப்படையில ஒன்றுக்கொன்று இணைந்து தங்களுடைய வளர்ச்சிக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பத நாம வந்து முழுமையா வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியம். அதனாலதான் இந்த யூனிட்ல இந்த 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 பகுதியில உங்களுக்கு வந்து அணுகுமுறை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து தனித்தனியான விஷயங்களை நம்ம வந்து சொல்ல, ஆனால் அணுகுமுறை, ஒரு பன்னாட்டு அரசியலை வந்து நம்ம வந்து படித்துக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்படும் பொழுது, இப்படிப்பட்ட இந்த கோட்பாடுகளை நாம வந்து தெரிந்து கொண்டோம் என்றால், அதன் வாயிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நமக்கு வந்து காரண காரியம் என்று சொல்வது போல. இந்த காரணம் என்பது கோட்பாடு. அப்ப பன்னாட்டு அளவுல பார்க்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும், இப்ப நாம கூறப்பட்ட இந்த கோட்பாடுகளினுடைய பின்னணியில தான் அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆராய்ச்சிகள் கூட, ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட, ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் கூட எப்படிப்பட்டதா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ நாம் சொல்லப்பட்ட இந்த இந்த கோட்பாடுகளினுடைய பின்னணியில தான் அந்த ஆராய்ச்சி முடிவுகள் கூட என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுது. ஒரு 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 விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது இந்த கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கும் அளவிற்கு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வந்து தரப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆராய்ச்சியினுடைய அடுத்த இந்த கோட்பாட்டினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆராய்ச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து செல்லுது. அல்லது ஆராய்ச்சி பண்ணுவதற்கே இந்த அணுகுமுறைகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த பன்னாட்டு அரசியல் உறவுகளை நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு வந்து முதல் காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கூறு இந்த 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 கான்செப்டை மட்டும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அனார்கி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்ப இதுல நான் கடைசியில சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம சொன்னேன். இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 3 விதமா பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலிசம், நியோ ரியலிசம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அதுல கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டையே இந்த 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 அரசுகளே ஒரு அனார்கிக்கல் கண்டிஷனை வந்து தகர்த்தெறிந்து ஒரு புதிய முறையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் அதை என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெறிகள் அடங்கிய கூறுகள், ஃபேக்டர்ஸ், காரணிகள். அந்த காரணிகளா வந்து கலாச்சாரமா இருக்கலாம், சோசியல் வேல்யூஸா இருக்கலாம், அல்லது வந்து அடையாளங்கள். மொழியினுடைய அடையாளமா இருக்கலாம், கலாச்சாரத்தினுடைய அடையாளமா இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி அடிப்படையில வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அனார்கி அப்படிங்கிறத 3 வகையா வந்து நம்ம வந்து சொல்றோம். இந்த அடிப்படையில இந்த கோட்பாடுகள் எதுக்கு நமக்கு வந்து உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பன்னாட்டு அரசியலை முழுமையாக நாம வந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த அணுகுமுறைகள் மூலமாக நம்ம வந்து போனோம்னு சொன்னா, முழுமையாக நம்ம வந்து பன்னாட்டு அரசியல் எவ்வாறு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி வந்து பன்னாட்டு அரசியலை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம், அதனுடைய மூலக்கூறுகள் என்ன, அதனுடைய மைய கூறுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து
முழுமையாக நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புகள்ல நாம வந்து மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள நான் வந்து உங்கள்ட்ட வந்து நான் பகிர்ந்து கொள்வேன். அனைவருக்கும் வணக்கம்.